வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைப்பூவில் நான் வந்து ஆம்லேட் போட போகிறேன். எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முருங்கைப்பூவை இந்த இதிலேருந்து தனித்தனியாக முருங்கைப்பூவை எடுத்துக்கலாம். பாருங்கள், பூவை மட்டும் எடுத்தாச்சு, எந்த காம்பும் இருக்கக்கூடாது. காம்பெல்லாம் எடுத்துகிட்டு பூவை வந்து கொஞ்சம் கழுவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள் பூவை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், பாருங்கள் இந்த பூ கூட கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மிளகு போட்டு மிக்சியில் லைட்டாக அடிக்கணும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. பாருங்கள் பூவை போட்டாச்சு. கழுவுனா கொஞ்சம் காய வச்சிடணும், இல்லைனாக்கி மைய அரைச்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம வந்து முட்டை கூட சேர்த்து இதை கலக்கிக்கலாம். இப்போ வந்து முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். இந்த முருங்கை பூவை எடுத்து நம்ம அந்த முட்டைக்குள்ளே போட்டுடலாம். பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி எடுத்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு. இப்போ வந்து நாம் வந்து இது வந்து ஆம்லேட் போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் வெங்காயம் சேர்க்கலை, ஏன்னா முருங்கைப்பூ நிறைய இருந்ததுனால சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துடுங்க. வெங்காயம் இல்லாமலே இது நல்லா தான் இருக்கும். பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம என்ன பண்ணணும், ஆம்லேட் போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இதை சேர்த்துடலாம். பாருங்கள் ஆஃப் ஆயில் நல்லா வந்து ஆம்லேட் வந்துடுது நல்லா. பாருங்கள் இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், அதுக்கு திருப்பிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் முருங்கைப்பூ ஆம்லேட் ரெடி ஆகிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து உடம்புக்கு நல்லது. எப்பவும் வெங்காயமே போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக போட்டு செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.